எதுவும் தெரியாதா? அவர் பெயருக்காக சொல்லிக் கொண்டு பதிவு செய்யப்பட்ட கட்சியை எல்லாம் அழைத்து அனைத்து கட்சி கூட்டம் என்று தெரிவித்தார். ஆனால் ஏன் அறிவிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. எத்தனையோ பேர் எங்களை மாதிரி பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் எத்தனையோ பேர் நீங்களும் போங்க சார் போங்க சார் சொல்றீங்க. ஏங்க நாங்க என்ன விளையாட வந்திருக்குமா? போங்க சார் போங்க சார் எதுக்காக வந்திருக்கா சொல்லுங்க. நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா அவர் பேசிட்டே தான் இருப்பாரு. போங்க போங்க போங்க. தலைமைச் செயலகத்தில் தொகுதி மறுவரை குறித்து அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அந்த கூட்டத்தின் வளாகத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் வளாகத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. தங்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை என கூறி அண்ணா புரட்சித் தலைவர் அம்மா மக்கள் கட்சி பிரதிநிதிகள் வாக்குவாதம் நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். கற்பகம், நாடாளுமன்ற மக்களவை மறுவரையறை பணிகள் தொடர்பாக அனைத்து கட்சிகளினுடைய கருத்துக்களை கேட்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில நடைபெற்று வரக்கூடிய நிலையில கிட்டத்தட்ட 65 அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதுல 63 பேர் வரை பங்கேற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர மேலும் பல்வேறு கட்சிகள் இந்த கூட்டத்தில் தங்களை பங்கேற்பதற்கான அழைப்பை விடுக்கவில்லை என்று தொடர்ந்து தலைமைத்துவத்தில் இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகை அருகே வருகை தந்து தங்களையும் இந்த கூட்டத்தில் அனுமதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஒரு வலியுறுத்தலை முன்வைத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில அண்ணா புரட்சி தலைவர் அம்மா மக்கள் கட்சி என்ற கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் தங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக எங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. பல்வேறு தேர்தல்களை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம், சந்தித்திருக்கிறோம். எங்களை அழைக்காதது ஏன் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை முன்வைத்து தலைமைச் செயலகத்திலே அவர்கள் முழக்கங்களை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையிலே அவர்களை போன்று பல்வேறு கட்சிகள், ராஷ்டிரிய ஜனதா தள் போன்ற கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. இது தொடர்பாக முதலமைச்சர் சந்தித்து நாங்கள் முறையிட வேண்டும் என்று தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் அவர்கள் முறையிட்டு வந்த நிலையில சற்று சலசலப்பு அதன் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. எனவே அவர்களை காவல்துறையினர் பேசி சமாதானப்படுத்தி அழைத்து சென்றிருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பான விவரங்களையும் கருத்துக்களையும் சேகரித்து நாங்கள் உரியவர்களிடம் இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்கிறோம் என்று அவர்கள் சமாதானப்படுத்தி தற்போது காவல்துறை அழைத்து சென்றிருக்கிறார்கள். கற்பகம், விவரங்களுக்கு நன்றி சிவா.